போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மலேசிய விமானி ஒருவர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் மீது குற்றச்சாட்டு சுமத்திய மாசிச இளைஞர் பிரிவு துணைத் தலைவரை டிஏபி கடுமையாக விமர்சித்துள்ளது. டிஏபி உதவி தலைவர் சரட்ஜான் ஜோஹான் மாசிச இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் மைக் சோங் வெளியிட்ட கருத்து தரமற்றதும் மேலோட்டமானதும் என்று சாடியுள்ளார். ஒரு விமானி போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டதற்கு அந்தோனி லோக் ஏன் விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர் வினவினார். உண்மையில் எழ வேண்டிய கேள்வி, அந்த விமானி பாதுகாப்பு சோதனைகளை எவ்வாறு கடந்து சென்றார் என்பதுதான். இது மிக கடுமையான பாதுகாப்பு குறைபாடு என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் பாதுகாப்பு அல்லது எல்லை கட்டுப்பாடு போக்குவரத்து அமைச்சரின் பொறுப்பு அல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். இருந்தும் அரசியல் ஆதாயத்திற்காக இந்த விவகாரத்தில் அந்தோனி லோக்கை குறிவைத்து தாக்க முயற்சிக்கின்றனர் என்று தனது முகநூல் பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் இந்தோனேசியாவின் சொகர்னோ ஹத்தா சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 25 கிலோகிராம் எக்ஸ்டாசி மாத்திரைகள் மற்றும் 2.7 கிராம் மெத்தாம்பெத்தமைன் கடத்தியதாக குற்றச்சாட்டின் பேரில் ஒரு மலேசிய விமானி கைது செய்யப்பட்டார். இதனை அடுத்து மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமை அந்த விமானி கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளை வெற்றிகரமாக முடித்த பின்னரே ஜகார்த்தாவுக்கு புறப்பட்டதாக உறுதிப்படுத்தியது. முன்னதாக மைக் சோங் விமான பணியாளர்களுக்கான கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் போதுமானதா என்பதை போக்குவரத்து அமைச்சு விளக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை அமைச்சர் அந்தோனி லோக் தவிர்க்க கூடாது என்றும் வலியுறுத்தியிருந்தார். 10 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களை ஆகஸ்ட் 1ஆம் தேதி கடத்த முயன்றதாக கூறப்படும் குற்றத்திற்காக சிங்கப்பூரின் உட்லண்ட்ஸ் சோதனை சாவடியில் 22 வயது மலேசியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரின் காரை சோதனை சாவடியில் கூடுதல் சோதனைக்கு உட்படுத்த உத்தரவிட்ட போது வாகனத்தின் டிக்கியில் போதைப்பொருள் என நம்பப்படும் 2 கட்டிகள் கொண்ட ஒரு பெட்டியை அதிகாரிகள் கண்டுபிடித்ததாக சிங்கப்பூரின் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடிகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. பின்னர் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் காரின் டிக்கியில் மேலும் போதைப் பொருட்களை கண்டுபிடித்து மொத்தம் 8.6 கிலோகிராம் கஞ்சா மற்றும் 1.5 கிலோகிராம் மெத்தாம்பெத்தமைன் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததாக சிங்கப்பூரின் ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பிடப்பட்ட மதிப்பு 3,61,000 சிங்கப்பூர் டாலருக்கும் அதிகம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த மலேசிய நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் கஞ்சாவுக்கு 500 கிராம் என ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் போதைப்பொருள் கடத்தினால் மரண தண்டனை கட்டாயம் என்பது குறிப்பிடத்தக்கது. 9 வயது சிறுவன் உட்பட 3 பேர் கொண்ட குடும்பம் காணாமல் போனது குறித்து காவல்துறைக்கு புகார் வந்துள்ளது. ஜூலை 20ஆம் தேதி முதல் அவர்களது குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள முடியாததால் பாதுகாப்பு குறித்து கவலை அடைந்த பெண்ணின் தந்தை நேற்று புக்கிட் காயு இத்தாம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக குபாங் பாசு காவல் நிலைய தலைவர் ராட்ஜி ரஹீம் தெரிவித்தார். காணாமல் போன குடும்பத்தில் 36 வயதான சித்தி சுலைகா அஹ்மத் சஃப்ரி, அவரது கணவர் 39 வயது கைருல் அசார் அஹ்மத் மற்றும் அவர்களது 9 வயது மகன் அடித் கைருல் அசார் ஆகியோர் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது இல்லத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அவர்கள் நேற்று முன்தினம் அதிகாலை 1:12 மணிக்கு ஒரு காரில் வீட்டிற்கு திரும்பியதும் பின்னர் அதிகாலை 2:20 மணிக்கு அதே வாகனத்தில் மீண்டும் புறப்பட்டு சென்றதும் தெரிய வந்ததாக ராஜே தெரிவித்தார். புகார்தாரர் கடைசியாக ஜூலை 20ஆம் தேதி குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டதாக அவர் கூறினார். பின்னர் அவர் தனது பேரனின் ஆசிரியரை தொடர்பு கொண்ட போது சிறுவன் பள்ளிக்கு வரவில்லை என்பதை அறிந்து கொண்டார். முன்னதாக குடும்ப உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் தகவல் கோரி சமூக ஊடகங்களில் பதிவுகளை பகிர்ந்துள்ளனர். பினாங்கு ஜார்ஜ் டவுனில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலமான ஹர்மேனியன் வீதியில் ஒரு பாரம்பரிய கட்டிடத்திலிருந்து விழுந்த இடிபாடுகளால் 2 இலங்கை சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் 66 வயது முகமது அம்தார் மற்றும் 55 வயது ஃபாத்திமா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு உதவி இயக்குனர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். அவர்கள் சிகிச்சைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். அந்த சுற்றுலா பயணிகள் இன்று இலங்கை திரும்புவதாக இருந்ததாக ஜான் கூறினார். முதல் தளத்தின் உத்தரத்திலிருந்து விழுந்த கற்களும் மரக்கட்டைகளும் இடிபாடுகளில் அடங்கி இருந்ததாக அவர் கூறினார். இதற்கிடையில் இச்சம்பவத்தை தொடர்ந்து பாரம்பரிய கட்டிடங்களின் உரிமையாளர்கள் பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு பினாங்கு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது.
மாநிலத்தில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களின் உரிமையாளர்களுக்கு அறிவுரை வழங்குமாறு ஜார்ஜ்டவுன் உலக பாரம்பரிய நிறுவனம் மற்றும் பினாங்கு தீவு நகர சபையான MBPP கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலா குழுவின் தலைவர் வோங் ஹான் வாய் தெரிவித்துள்ளார். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க பழைய மற்றும் பாரம்பரிய கட்டடங்களின் கட்டமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தை இச்சம்பவம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அவர் கூறினார். இரு சுற்றுலா பயணிகளுக்கும் உடனடி உதவி வழங்கப்படும் என்றும் தேவையான ஆதரவை ஒருங்கிணைக்க கோலாலம்பூரில் உள்ள இலங்கை உயர் ஆணையகத்தை மாநில அரசு தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சுபாங்ஜியாவின் USJ 1 பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலைக்கு அருகில் கிள்ளான் ஆற்றில் நேற்று மதியம் இந்தோனேசிய பெண் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. மதியம் 12:58 மணியளவில் பொதுமக்களில் ஒருவர் சடலம் கண்டெடுக்கப்பட்டதை தங்களுக்கு தெரிவித்ததாக சுபாங்ஜியா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமட் தெரிவித்தார். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவரின் முகம் ஏற்கனவே சிதைந்திருந்ததும் அவரது கைகள் மற்றும் கால்களில் தோல் உரிந்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இறந்தவரின் இந்தோனேசிய அடையாள அட்டை அடங்கிய ஒரு தோல் பையையும் காவல்துறையினர் கண்டெடுத்ததாக வான் அஸ்லான் தெரிவித்தார். மரணத்துக்கான காரணத்தை கண்டறியும் பிரேத பரிசோதனைக்காக சடலம் செர்டாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. தற்போதைக்கு இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.